வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல வரவழைக்கல உங்களுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம இ சேவை சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் டிக்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. ஆல்ரெடி ஆல் டிக்கெட் எப்படி என்ன டீட்டெயில் என்ன வேணும், என்ன டாக்குமெண்ட், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், இன்டர்வியூக்கான கேள்விகள், இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனல் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ ஃப்ரீயாக இருக்க டைமில் பாருங்க. கண்டிப்பா உங்க ஆதரவு கொடுங்க. நம்ம இ சேவை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்க சேனல்னால உங்களோட ஆதரவு கம்பல்சரி தேவை. நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர்னால தான் ஒரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா 3 சேனல் நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தனி சேனலும், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்காக ஒரு சேனலும், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்காக ஒரு சேனலும் போட்டிருக்கிறோம். ஃபுட்டு சேனல் பேர் பார்த்தீங்கன்னா என்னப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் இருக்குது. ஃப்ரீயா இருக்க டைம்ல பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க. அதே மாதிரி இல்லாம கரண்ட் அஃபேர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கிற அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் தமிழா அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் இருக்குது. 2 சேனல் எங்களோட தான். அது மட்டும் இல்லாம இதுவும் பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு ஈஸியா எஜுகேஷன் கண்டென்ட் மட்டும் தனியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது போட்டிருக்கிறோம். இது அதுக்கு அந்த சேனலுக்கு எப்படி கொடுக்குற ஆதரவாகட்டும் இந்த சேனலுக்கு கொடுங்க. இந்த சேனல் ஆதரவு கொடுக்குற மாதிரியும் மற்ற சேனலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஃப்ரீயா இருக்க டைம்ல பாருங்க. இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த கண்டென்ட்ல ஒரு ஒரு ஒரே ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு விஷயத்த கத்துக்கினாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்காகட்டும் பேக்கருக்காகட்டும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரு அறிவுத்திறன் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வீடியோக்குள்ள போயிடலாம், வாங்க போலாம். போறதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு 10 கேள்வி நம்ம நிறைய யூசர்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எப்படி டவுன்லோட் பண்றது ஹால் டிக்கெட் அதை பத்தி பார்க்கலாம். ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆல் டிக்கெட் விடும்போது சொல்ல வர இங்க லாகின் இருக்கு. நான் ராமநாதர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ராமநாதர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் வந்திருக்கும். அந்த ஐடியை வச்சு இங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா இங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற மாதிரி வரும். இங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ற மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விஷயமே கிடைக்கல. யாருமே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணல. இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா இது இந்த டிஆர்பி இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட தலைமைக்கு போகும். தலைமையில முடிவு பண்ணி என்னைக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது ரிலீஸ் பண்ணி எனக்கு 10 நாள்ல பாத்தீங்கன்னா ஒர்க் முடிச்சு கொடுங்க. இன்டர்வியூ எடுத்துட்டு ஃபைனல் இயர் செலக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 10 நாளோ 5 நாளோ 7 நாளோ அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. அதுக்குள்ள இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 10 நாளைக்கு இல்ல 5 நாளைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல க்ரௌட பொறுத்து அதை எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணி பிரிச்சு கொடுப்பாங்க. ஒண்ணுல மினிமம் ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. மார்னிங் நடக்கும், ஈவினிங் நடக்கும், 2 ஷிஃப்டா நடக்கும். ஒரு சில டைம்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா 3 இதா கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு அப்புறம் விஷயங்கள் இது நடக்கும்போது நடக்கிறது. இதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸ்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது மக்களும் பாத்தீங்கன்னா கொஸ்டினா இருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம ஒரு 10 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். 10 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ஓசின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வேணுமா கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வேண்டியது இல்ல. வேற கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் என்ஓசின்றது தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி பார்த்துக்கோங்க. என்ஓசின்றது ஃபர்ஸ்ட் ஒரு அறிவு திறனுக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா என்ஓசின்றது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனில விட்டுட்டு நான் வேற கம்பெனி போறோம் அப்படின்னா நீங்க கம்பெனியோட லெட்டர் வாங்கி அவங்களோட மேனேஜரோ இல்லைன்னா ஆத்தரைஸ் பர்சனரோ அவங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபார்மேட்டு. ஒரு கம்பெனில ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. நீங்க எந்த ஃபார்மேட் கொடுத்தாலும் சரி, இது ஒரு ஃபார்மேட்காக கொடுத்துருக்கேன். உங்க கம்பெனில ஃபார்மேட் இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்னன்னா உங்க லோகோ போட்டுட்டு உங்க டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் சைன் போட்டு லெட்டர் பேர்ல இருக்கணும். இது ஏ4 ஷீட்ல கலர் பிரிண்ட்ல இருக்கக்கூடாது. உங்களோட கம்பெனியோட லெட்டர் பேர்ல எடுக்கணும். எடுத்துட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த இது அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது இது கொடுத்தீங்கன்னா இது அட்டாச் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல கம்பெனில நீங்க சொல்லாம மாட்டேன் எதனா பிரச்சனை ஆச்சு, ஜாப் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இல்ல வரமாட்டேன், எனக்கு அந்த கம்பெனி தான் போறேன் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா
அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் வந்து இது மாதிரி என்ஓசி வாங்குறது. இது வந்து மற்ற கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் வாங்கணும், வாங்காதவங்க ஒர்க் பண்ணாதவங்களுக்கு இது வேண்டியது இல்லை. இது வந்து என்னென்னு புரிஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 900 மார்க் எடுத்திருக்கேன், நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கேன், எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மார்க்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு 50% தான். மார்க் இல்லாமல் உங்களோட திறன், எஜுகேஷனுக்கு எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, எஜுகேஷனில் எப்படி இருக்குது, உங்களோட திறன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அங்கே வந்து இன்டர்வியூ ஆகட்டும், அதுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ வந்து ஃபஸ்ட் எஜுகேஷனல் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட ஆக்டிவிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து எப்படி கொஸ்டின் கொடுக்குறீங்க, எப்படி பதில் கொடுக்குறீங்க, அது மாதிரி ரெஸ்பெக்ட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் சேர்ந்து 50 மார்க் வரும். அதனால் வந்து அதை இதில் கம்மியாக இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணுங்கள், அதில் கம்மியாக இருந்தால் இதில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 700 மார்க் எடுத்தனாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து ஆல் டிக்கெட் வந்து வீட்டுக்கே வருமா, தபால் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க, தபாலும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, இன்டர்வியூக்கான லிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இன்டர்வியூ வந்து 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர்த்துல வந்து உங்களை வந்து எல்லாத்தையும் செலக்ஷன் பண்ணி டைரக்டாக உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மாட்டாங்க. அவங்க வந்து 1000 பேர்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது எப்படின்றது தான் யோசிப்பாங்க. அதனால வந்து ஆன்லைன் எஜுகேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பர்பஸ்க்காக தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து டீச்சர் தெரிஞ்சுக்காங்க. அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணணும். ஆஃப்லைனில் வந்து பணம் வந்து மோசடி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆஃப்லைன் கொடுக்குறதுல ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும். போஸ்ட் ஆஃபீஸிலோ டேரெக்டாக வீட்டுக்கோ எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நான் வந்து அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி தப்பாக பண்ணிட்டேன், ஆனால் ஃபோன் நம்பர் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சரி, இல்லை மெயில் ஐடியும் தப்பு, ஃபோன் நம்பரும் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டோட டிஆர்பியோட அஃபிஷியலோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள் பேர் நேம் சொல்லி யூசர் நம்பர் இந்த டீட்டெயில் வந்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களா சந்தோஷம், ஹெல்ப் பண்ணல ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி மட்டும் தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா, மெயில் ஐடி மட்டும் கரெக்டாக இருக்குது, யூசர் பாஸ்வேர்டு தப்பு அப்படின்னீங்கன்னா, மெயில் ஐடி மட்டும் கரெக்டாக இருக்குது, ஃபோன் நம்பர் மெயில் ஐடி வந்து தப்பாக இருக்குது, ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஓகே. அதுக்கு வந்து ஃபோன் நம்பருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் வந்து நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கம்பல்சரி தேவை. அதுக்கான வழிகள் வந்து என்னென்னா மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருக்குது. மெயில் ஐடி தப்பாக போட்டிருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை மெயிலில் ஃபோன் நம்பர் தப்பாக இருக்குது, மெயில் ஐடி கரெக்டாக இருந்துச்சுன்னா மெயிலுக்கு வந்தது யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கான எதனா எவிடன்ஸ் அதுக்கான எதனா வழிமுறைகள் இருந்தால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை. இதே மாதிரி ஆல் டிடிஎஸ்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்களா, இன்டர்வியூ வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 10 நாள் வந்து முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா டே நைட் ஒரு நாளைக்கு வந்து 2 ஷிஃப்டாக வைப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்வியூ வந்து 2 ஷிஃப்ட் நடக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்தாலையும் வரும், இல்லைன்னா ஒர்க்கிங் டேஸில் கூட வரலாம். இது வந்து நம்ம வந்து எது கணிக்க முடியாது. ஒரு நாளைக்கு வந்து 50 பேர் நடத்துவாங்க. உங்களோட லக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். கம்பல்சரி வந்து சாட்டர்டே சண்டேக்கு கேன்சல் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அதனால வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வருதோ என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றது கம்பல்சரி வேணும்னு சொல்லணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து உங்களோட எடுத்துக்கிற மார்க்ல இருந்து 50 மார்க் பர்சன்டேஜும் மீதி வந்து 50% சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட கூடலாம். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மதிப்புகள் கூட்டுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அதனால் வந்து முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்கள் அடிஷ்னல் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாமே எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு பழசு தான் இருக்குப்பா, ஆல்ரெடி நான் வந்து பழசு வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழசு வந்து இருக்கட்டும். அது வந்து ஆன்லைன் பண்ண பழசாக இருந்தால் ஓகே, ஆஃப்லைன் பண்ண பழசாக இருந்தால் கம்பல்சரி ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அதனால வந்து ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருந்தால் இப்போ அப்ளை பண்ணாதீங்க, ஆஃப்லைன் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. பழைய பிஎஸ்டி இருந்தால் கூட ஓகே, ஒரு டைம் ஆன்லைன் பண்ணால் மட்டும் போதும்.
அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது வந்து கட்டுமான தொழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வருமானு கேட்டிங்கன்னா, கட்டுமான தொழிலாக இருந்தாலும் சரி, சேல்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து நீங்கள் கட்டுமான தொழிலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இது என்ன ப்ராசஸ் சொன்னீங்கன்னா அது எல்லா ப்ராசஸும் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று எஜுகேஷன் மட்டும்தான் கம்மி, சேலரி வந்து கம்மி, மீதி எல்லா ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை வந்து உங்களோட வீடியோக்கான கருத்துல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க என்ன டவுட் இருந்தாலும் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருப்பேன். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கருத்துக்கள் வந்து சொல்லுங்க. அதுக்கான வீடியோ வந்து ஃபியூச்சர்ல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற வீடியோ வந்து ஃபியூச்சர்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இந்த நம்ம இ சேவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம்.